என்னுடைய நோக்கம் எல்லாரும் மனிதர்களா, விடுதலை பெற்றவர்களா, கொண்டாட்டமானவர்களா மாறணும். அதான் என்னுடைய நோக்கம். இன்னும் வாழ்நாளில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசிட்டு, எவ்வளோ இந்த மனிதர்கள் சந்தோஷமா இருக்காங்களோ அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போதுதான். சித்தம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பு, நேச்சர், எது இயல்போ அது பேர் சித்தம். வைத்தியம்னா மருத்துவ முறை மாதிரி ஒருவருக்கு தீர்வு சொல்றது, ஒருத்தருக்கு தீர்வு பண்றது, ஒரு பிரச்சனைல இருந்து அவரை தீர்வுக்கு கொண்டு வர்றது வைத்திய முறை. வைத்திய முறைனா இயல்புக்கு திருப்புறது. சித்தம்னால இயல்பு, வைத்தியம்னா இயல்புக்கு திருப்புவது. சித்தம்னா இயல்பை வச்சு இயல்பை திருப்புது. வேற ஒரு மாற்றோ இதுவோ கிடையாது. இயல்பை வச்சு இயல்புக்கு திருப்பத்துக்கு பேர் சித்த வைத்தியம். சித்த மருத்துவத்துக்கு நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மூலிகை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனா அது எப்படி அணுகக்கூடாதுன்னா, நம்ம இப்ப தற்கால மருத்துவ முறை மாதிரி அணுகக்கூடாது. அறிவியல் முன்னேறிச்சு. இந்த காலத்து மருத்துவ முறை எல்லாம் சரியாகவும் தான் இருக்குது. அதை மாற்று நீங்க உடனே இன்னொரு பக்கம் பேச நினைச்சு பாருங்க. நவீன மருத்துவத்துக்கு எதிரானவும் கிடையாது, ரொம்ப விசேஷமானது. நேரடியாக மருந்தெல்லாம் போட்டால் நல்லா ஆயிடுது. ஒரு தோல் கீழ்ந்துச்சுன்னு சொன்னா அது மேல ஒரு மருந்து தடவைனா நல்லா ஆயிடுது. ஒரு உள்ள வலின்னா அது மேல தடவுனாக்கா அந்த தைலம், அந்த மருந்து, அந்த களிம்பு சரியாகுது. சிறியனங்க சாப்பிட்டா பாம்பு கடியும் சரியாகுது. அந்த மாதிரி இலைகளை எந்தெந்த மூலிகைகளை என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன ஆகுன்றதெல்லாம் கூட சொல்லி கண்டுபிடிச்சு எழுதி வச்சுக்கிறாங்க. ஏன் சத்து மருத்துவம் வழக்கு வச்சு போகுது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரிலாம் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு மற்றவங்க குறை சொல்றாங்க. அது கிடையாது. அந்த மனிதனே வித்தியார் வாழணும்னு நினைக்கிற மனிதனா இல்லை. ஏன்னா மருத்துவம் என்ன ஆயிடுச்சு, இல்ல வைத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பணம் சம்பாதித்துக்கான ஒரு தொழிலா மாறிடுச்சு. பணத்துக்காக இப்போ ஒருத்தருக்கு உடல் நேரம் சரியில்லாம போனார்னா அதை வச்சு சப்ஜெக்ட் அவரு அதை வச்சு பணம் பண்றது எப்படின்னு ஆயிட்டாங்க. அதனால எல்லாம் நலிவாயிடுச்சு. பணம் பண்றதுன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா எனக்கு தெளிவா அதுக்கான விஷயத்த சொல்லுன்னு கேட்கறதும் நியாயம் தானே. வைத்தியம் பார்த்தவங்க பாரம்பரியமா பார்த்தாங்க, மருத்துவம் பார்க்கறவங்க பாரம்பரியம் இல்லாம பார்த்ததுனால, எல்லாருமே ஈஸியாகவும் ஆனதுனால, எல்லாருக்கும் படிக்க முடியாதுனால, டாக்டர்ஸ் வந்துருந்ததுனால சித்த வைத்தியம் வழக்கு வந்தது. திரும்ப எத்தனை வரணும் அப்படின்னா, அந்த மனுஷனுங்களை உருவாக்கணும். அன்பான மனுஷர்களை, வித்தியார் மேல கருணையா இருக்கிற மனிதர்களை உருவாக்கி அவங்களுக்கு இந்த மூலிகை மருந்தும் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது இலையில பத்தின விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா ஆகணும்னு நினைக்கணும் வித்தியார. சித்த வைத்தியம் ஒரு பின் விளைவுகள், பக்க விளைவுகள் இல்லாத ஒரு நல்ல வைத்தியம், ஒரு நேர்மையான வைத்தியம், இறைவனால் நமக்கு அருளப்பட்ட ஒரு வைத்தியம், இறைவன் நமக்கு கொடுத்த திறமையினால புத்திசாலித்தனத்தால உருவானது. அப்போ மருத்துவம் இதெல்லாம் திறமையான புத்திசாலினா, இது திறமையை வேற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தருடைய நாலேஜ்ல இருந்து ஒருத்தர் மூலியமா வந்தது. மனுஷனுக்கு இங்க வேலை இல்லை. ஏன்னா அறிவியல் பூர்வமானதா மாறிச்சு. ஒருத்தர் சொல்லுவாரு, ஒருத்தர் அதுக்கு அடுத்தது இன்னொரு மருந்து கொடுப்பாரு. இப்போ கேன்சர்னு ஒன்று வந்தா அதுக்கு ஒரு மருந்து இதுன்னு ஆயிட்டு, அது என்னென்னலாம் வருது, அது எப்படி பண்ணலாம், அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு ஒருத்தர் சொன்னார்னா, அதுக்கு அட்வான்ஸா இன்னொருத்தர் இதுக்கு இந்த மாதிரியும் பண்ண முடியும், ரெமிடிஸ் இந்த மாதிரி ஒரு ரெமிடிஸ் இதெல்லாம் மாத்தினே போவாங்க. சித்த மருத்துவர்கள் அப்படி மாறவே விட மாட்டாங்க. சித்தம் புரிந்து நடந்து கொள்ளும் ஒரு அற்புத கலை, தமிழ் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அருமையான மருத்துவ முறை. மனிதன் அழகாகவும் எளிமையாகவும் இயல்பாகவும் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிய சித்த வைத்தியம் இன்றும் சிலர் மட்டுமே பிடித்து வைத்துக் கொண்டு பலரிடத்தில் அது பரவாமல் வளராமல் சிதைந்து கொண்டே வருகிறது. சித்த மருத்துவம் என்பது வெறும் மூலிகையின் அடிப்படை மட்டும் இல்லை, ஆனால் அது மூலிகைகளையும் கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. மனித மனதை ஆராய்ச்சி செய்து அதை தெளிவு பெறச் செய்து உடலையும் மனதையும் வளமாக வைத்துக் கொள்ளும் ஒரு அற்புதமான கலை. மனதும் உடலும் ஆரோக்கியமான மனிதனின் அதிர்வுகளில் இருந்து பிறரை வளமாக வாழ வைக்கும் ஒரு உன்னதமான
கலை சித்த வைத்தியம். சித்த வைத்தியர்கள் கருவியல் பக்கம்லாம் நிறைய போல ஒண்ணு அந்த பக்கம் அவங்க வளரவும் இல்லை. இது எப்படி அந்த பக்கம் எடுத்துட்டு போலான்னு யாரும் ஆராய்ச்சியும் பண்ணல. அது ஏன்னா பாரம்பரிய சொத்தா மாதிரி இருந்தனால ஆராய்ச்சி பண்றதுக்கு கொடுக்கல. ஆனா நம்ம நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல நிறைய பொருட்கள் அங்கிருந்து வந்ததுதான். மிளகு, சீரகம், மிளகு சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டா இப்பவும் சொல்லுவாங்க, சரி பிடிச்சிச்சுன்னா ரசம் சாப்பிட்டு, இல்ல கோழியை நல்லா நசுக்கி நண்டு போட்டு ரசம் சாப்பிட்டு, இல்ல கோழி ரசம் சாப்பிட்டு நல்லா ஆயிடுவேன், சட்டம் நல்லா ஆயிடும். இதெல்லாம் சித்த வைத்தியம் தான். அங்கதான் வந்ததுதான். நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துருக்கோம் நிறைய. சிவயோகி வழங்கும் சித்த வைத்தியம். வணக்கம். பல்வேறு தலைப்புகள் இன்னைக்கு கொடுக்கப்பட்டது சித்த வைத்தியம். எந்த தலைப்பு தாலும் பேசுறேன், நீ என்ன அவ்வளவு பிரில்லியன்டானா சத்தியமா இல்லை. கடவுள் சாட்சியா எல்லாத்தையும் அது மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ன்றாங்களே, அந்த மாதிரி எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமானான்னா கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை பேசுறேன், அவ்வளவுதான். நான் பெற்ற தகவல் அது இதுன்னு இருக்கும், எனக்கு எதோ புரிஞ்சிருக்கும்ல, அதான் நான் பேசுறேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். முரண்பாடா இருக்குதுன்னா கூட உங்க இஷ்டம் தான். முரண்பாடா இருக்குது, எந்த கட்டாயப்படுத்தவே மாட்டேன் நான் எங்கேயுமே. அதனால வேண்டிய யாருமே ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. நானும் கட்டாயப்படுத்தல. இல்லை, ஆக்சுவலா ஒரு லைவ் பாக்குறாங்க, அவங்களுக்கு அந்த லைவ் எடுத்து போய் அவங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம். சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம், பேஸ்புக்ல போயிட்டு ஒரு இது போட்டு விடலாம். அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் பார்ப்பாங்க தானே லைவ். ஒரு 10 பேர் பாக்குறாங்கன்னா 10 பேருக்கு ஷேர் பண்ணாங்கன்னா அந்த 10 பேர் போயினே தானே இருக்கான். 200 பேர் தான் எனக்கு எது பாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படிதான் அப்படிதான் இருக்கிறேன். அந்த மாதிரி நான் கட்டாயப்படுத்தும் இல்லை. இப்ப முதலமைச்சர் புதுசா நிறைய வேலைங்கெல்லாம் பண்ணுகிறாருன்னு நிறைய பேர் அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டெய்லியும் அதிரடி நிகழ்ச்சியாகுது. லஞ்சம் ஊழல்னு பெருகி போன ஒரு நாட்டுல அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஒரே அதிசயமா, உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயமா தானே இருக்குது. மனத்தை பாராட்டுறதுக்கு மக்கள் வரலன்னா தப்பு தானே, அதுக்கு ஒரு கூட்டம் வரதானே செய்யும். அதனால என் வீடியோ பாக்குறாங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை. நான் பெருசா அப்படி ஒன்றும் பெரிய அப்படி இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லி வைக்கிறேன், இப்படி இருக்குது இப்படி பண்ணணும். அது மாதிரி ஒரு தலைப்புல இன்னைக்கு சித்த வைத்தியம். சித்த வைத்தியமா சித்த மருத்துவமா? சித்த வைத்தியம் தான் அடாப்டட், சரியா இருக்கும். அந்த வார்த்தை தான் கரெக்டா இருக்கும். வைத்தியம் பார்க்கறது அப்படின்னா அதுக்குள்ள வைத்தியம்ன்ற வார்த்தைக்குள்ளவும் சித்தன்ற வார்த்தைக்குள்ளவும் நிறைய மீனிங் இருக்குது. இப்போ ஒரு மனிதனுக்கு உடல்நிலை மனநிலை சரியில்லைன்னா அந்த மனநிலையை உடல்நிலையை சரி பண்றதுக்காக வைத்தியம் பார்ப்பாங்க, இப்போ மருத்துவம் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு மொழிக்கு மொழிபெயர்ப்பு ஏறி திரும்பி வந்துச்சுன்னா வேற ஆயிடும். அருவினா மேல இருந்து கொட்டுறது, அவன் வாட்டர் பால்ஸ். இப்ப வாட்டர் பால்ஸ் நீர்வீழ்ச்சியா மாறிடும். இப்ப அருவியா நீர்வீழ்ச்சியான்னு கேட்டாக்க நீர்வீழ்ச்சின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. வேலூர் அங்கேதான் பிறந்துக்கிறான், இங்கிலீஷ் படிச்சுட்டா வெள்ளூர்னு. அது மாதிரி இப்ப சித்த வைத்தியத்தை மருத்துவம் படிச்சிட்ட பிறகு சித்தமும் மருத்துவம் ஆயிடுச்சு. மருத்துவம் அப்படின்னா மருந்து இருக்கிற ஒரு துறையோட அது ஒரு ரெமிடிஸ், ஒரு பொருள் பருப்பொருள் ஒன்று இருக்கணும். பருப்பொருள் கொடுத்து சரி பண்ணுவாங்க, அது பேர் மருத்துவம். பருப்பொருள் இல்லாம சரி பண்ண முடியும், அது பேர் வைத்தியம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வைத்தியம் என்றால் உனக்கு என்ன நடக்குதுன்றது ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணா சரியாயிடுவானோ அது பண்ணுவாங்க. அது அன்பா இருக்கலாம், கருணையா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், தொடு உணர்ச்சியா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், பாக்குறதா இருக்கலாம், பலவிதமா இருக்குது. அதெல்லாம் நீங்க பார்த்தே ஒருத்தர் நோய் நல்லா பண்ண முடியும், நினைச்சே ஒருத்தர் நோய் நல்லா முடியும். இப்ப தனித்தனி துறைகளா மாறி ரேக்கி அது இதெல்லாம் வந்துச்சு. சில மனிதர்கிட்ட போனாவே நம்ம அன்பானவங்களா மாறிடுவோம், மனநிலை மாறிடும், மனசெல்லாம் சரியாயிடும். இது மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி இருந்தா வைத்தியம், அது பேர் வைத்தியம். மருத்துவம்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும். இப்ப சித்த வைத்தியத்துல அது மாதிரி பொருள் கொடுக்குறாங்கன்னா பொருளும் கொடுப்போம். பொருளும் கொடுத்தாலும் அப்போ சித்த வைத்தியம்ன்றது ரொம்ப பரிபூர்ணமா ரொம்ப காலமா மனிதனுக்கு செய்த மகத்துவம். அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த மகத்துவமான ஒரு விஷயம் சித்த வைத்தியம். சித்தம் என்றால் இயல்பு, சித்தம் என்றால் கடவுளின் படைப்பில் அப்படியே இருக்குது. ஒண்ணு எப்படி பிறந்ததோ அப்படியே இருக்குது, அது பேர் சித்தம். அது என்னென்னலாம் செய்யுமோ அதை செய்யறது பேரும் சித்தம்.
சித்தத்தின்படி நடக்குது அப்படின்லாம் பைபிள்ல கூட சொல்லி வச்சிருப்பாங்க. இறைவன் சித்தத்தின்படி உன் சித்தம் பூமியிலே செய்யப்படுவதாக அப்படிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க பைபிள்ல. சித்தம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்பு, நேச்சர். எது இயல்போ அது பேர் சித்தம். வைத்தியம்னா மருத்துவ முறை மாதிரி ஒருவருக்கு தீர்வு சொல்றது, ஒருத்தருக்கு தீர்வு பண்றது, ஒரு பிரச்சனைல இருந்து அவரை தீர்வுக்கு கொண்டு வர்றது வைத்திய முறை. வைத்திய முறைனா இயல்புக்கு திருப்புறது. சித்தம்னால இயல்பு, வைத்தியம்னா இயல்புக்கு திருப்புவது. சித்தம்னா இயல்பை வச்சு இயல்பை திருப்புறது. வேற ஒரு மாற்றோ இதுவோ கிடையாது. இயல்பை வச்சு இயல்புக்கு திருப்பத்துக்கு பேர் சித்த வைத்தியம். இப்போ ஒருத்தருக்கு நோய் உடம்பு சரியில்லை அப்படின்னா சித்த வைத்தியத்துல உடம்பு சரியில்லை அப்படின்னா 3 தான் காரணமா இருக்க முடியும். வாயு, பித்தம், சிலிர்த்துவம் 3 மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றோம். 3இன் கூடுதல் குறைதல் தான் மனுஷனுக்கு பிரச்சனை. நேற்று கூட நாங்க ஒரு இடத்துக்கு போனோம். இந்த இன்கா கோட்டை மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. அதுல 5 ஜன்னல் இருக்குது, அவர் 3 ஜன்னல் தான் இருக்குது. 3 தான் வேஜரா வேலைச்சது, 2 ஜன்னல் அடைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அது 2 நம்மளுக்கு இல்லை, நம்ம வசம் இல்லை. அப்போ தண்ணிய, நெருப்ப, காத்த சமன்படுத்தினா உடம்பு ஆரோக்கியமா ஆயிடும். இது சமன்படுத்துறது எப்படி? இப்போ காத்த சமன்படுத்துறதுக்கு கடவுள் ஏதோ ஒன்ன பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணி வச்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தா, நாம காத்து வெளியே விட்டா அது மரம் செடி கொடிங்கெல்லாம் அந்த காத்து எடுத்து ஃபில்டர் பண்ணி அதுக்கு தேவையான எடுத்துன்னு நமக்கு தேவையான அனுப்புது. அப்போ இயல்பு, இறைவன் இயல்பு என்னடான்னு கேட்டா, குடுக்கல் வாங்கல் ஒண்ணு இங்க இருந்தீங்க. நான் எடுக்க, அது அவ எடுக்க, அது எடுத்தது நான் எடுக்க, இது மாதிரி அப்ப எனக்கு தேவைப்படுது. அப்போ நான் இங்க வந்ததே இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு நிறுத்துக்கு தான். நான் தான் வாழ்றேன், ஆனா உன்ன வாழ வைக்கிறேன். என் மூலயமா உன்ன வாழுது. நான் அங்கிருந்து பழங்களை பறிச்சு சாப்பிட்றேன், விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றேன். எந்த விலங்கு நான் வேட்டையாடுறேனோ அந்த விலங்கை நான் அதிகமாக்க பார்க்கறேன், வளர்க்க பார்க்கறேன். எந்த பழங்களை, எந்த மரங்களை, எந்த செடிகளை சாப்பிட்றேனோ அதை நான் வளர்க்க பார்க்கறேன். அப்போ இதுங்கெல்லாம் நமக்கு ஏதோ நமக்காக தான் இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. இயல்பை பாக்குறாங்க, எதை சாப்பிட்டா எது நல்லா இருக்கும்ட்டு. ஒரு மனிதனுக்கு தலைவலி, ஒரு வைத்தியர் என்ன செய்யறாரு, தண்ணி கொடுக்குறாரு, குடிங்க நல்லா ஆயிடுவீங்க. அவர் நம்பிக்கையோட குடிக்கிறாரு, இல்ல நம்பாம குடிக்கிறாரு, இல்ல ஒரு குச்சா நல்லா ஆயிடும்னு நினைக்கிறாரு. நான் தலைவலி நல்லா ஆயிடும். இப்ப நீங்க தண்ணியை போய் ஆராய்ச்சி பண்றீங்க, அது pH லெவல் எவ்வளோ, அது என்ன இருந்தது, இது இந்த தலைவலி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் pH வேல்யூ விடுறதுனால தான்னா அது பேர் மருத்துவம். சித்த வைத்தியர் மருத்துவம் பார்க்கல, இப்ப சித்த மருத்துவம் ஆயிப்போச்சு. சித்த மருத்துவம் வேற, சித்த வைத்தியம் வேற. பெரும்பகுதி அந்த காலத்துல எல்லாம் யாரு அப்படின்னு கடவுள் புரிஞ்ச ஒரு மனுஷன் தான் வைத்தியனாவும் இருப்பான். அவன் தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுறவனாவும் இருப்பான். நீங்க இதை சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க, இவ்வளவு சாப்பிடுங்க. அப்போ ஏன் அதை சொல்றாங்க, சாப்பாட்டையும் அளவுல சொல்றாங்கன்னா, அவர் சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆயிட்ட பிறகு திரும்ப சாப்பிடணும். அப்பதான் அவர் ஆரோக்கியமா இருப்பார். அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுக்கு செரிக்குதா இல்லையா, செரிக்கிற மாதிரியான உங்களுக்கு வெப்பம் உங்க உடம்புல இருக்குதா, செரிக்கிற மாதிரியான பித்தம் உங்க உடம்புல இருக்குதா, கரெக்டா அது செரிச்சுக்குதா, நீங்க செரிச்சுக்கிற மாதிரியான சுவாசத்தோட இருக்கிறீங்களா, இப்பெல்லாம் பார்த்து உங்க கணக்கம் பார்த்து. இப்ப இந்த செரிமானத்தை தரக்கூடிய பொருள்கள் வெளியே இருக்குது, செடிகள்லாம் இருக்குது. எந்த செடி சாப்பிட்டா சீக்கிரமா சீர்ணமாயிடும், எந்த மாதிரியான இதுக்கெல்லாம் மூலிகைன்னு பேரு. மூலத்தை சரி பண்றதுனால, மூலத்தனா மூலவியாதி அல்ல, எது இயல்போ அது மூலம். அந்த மூலத்தை எது சரி பண்ணுமோ அந்த இலைக்கு பேர் மூலிகை, அந்த மருத்துவத்துக்கு பேர் மூலிகை மருத்துவம். இப்போ மூலிகை மருத்துவம், சித்த மருத்துவம் வேறவா எல்லாம் இல்லை. மூலிகை இது மூலிகையை கூட மாத்தி கெமிக்கலா பண்ணி பவுடர்லாம் எடுத்து எசன்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்து அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு மாத்திரையா மருந்தா கொடுக்கறதும் கூட எங்கிருந்து அப்படின்னு கேட்டா நேச்சர் கிட்டது தான். சித்த வைத்தியர் நேச்சர் இயல்புல இருந்தே எடுத்து இயல்பாவே கொடுத்து பண்ணாரு. இந்த இளைஞ பேர்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன் சொல்ல மாட்டாருன்னா, மறைச்சு வைக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அது அறிவியல் பூர்வமான சான்றுக்கு ஒத்து வராது. தண்ணி குடிச்சா நல்லா ஆயிடும்னா அது அறிவியல் பூர்வக்கு சான்று வராது. யாரோ ஒருத்தர் காலில் ஊடுறீங்க, ஆசீர்வாதம் பண்றாரு. அவர் ஆசீர்வாதம் பண்றதுனால நீங்க நல்லா இருக்குதான் நினைக்கிறீங்க. வெளியே இந்த வேலைக்கு பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஒரு மனுஷன் காலில் இன்னொரு மனுஷன் அப்படியே அப்படின்னாடா அவன் ஆசீர்வாதம் பண்ணுவான். அதுவும் அவன் குடிக்காரன். நீ நான் ஜாதியில போந்துக்கிற, அவன் நான் ஜாதியில போந்துக்கிறான். நீ எந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ஒழுக்கமாகிறவன், அவன் எவ்வளவு மோசமானவன், அவன் காலில் போய் நீ ஊறியே அப்படின்லாம்
அப்போ ஒரு மனுஷனுக்கு மனுஷன் அந்த அப்படின்னா இலையில போய் அசிங்கப்படுத்திடுவீங்க. உதாரணத்துக்கு இப்போ பாம்பு கழிச்சுட்டு வந்தீங்க, அவர் சிரியா நங்கைன்னு ஒரு செடியை எடுத்து கசப்பான மருந்து கசக்கி உள்ள கொடுத்தாரு, சாப்பிட்டீங்க, நல்லா வாங்கிட்டீங்க. இப்போ புக் எழுதுறீங்க சிரியா நங்கை, இப்போ பாம்பு விஷக்கடிக்கு மருந்து சிரியா நங்கை முடிஞ்சிச்சு. இப்போ விஷம் கடிச்சிட்டு என்கிட்ட வரீங்க, நான் வந்து ஒரு இலையை கொடுத்து சாப்பிடுங்க சரியாயிடுவீங்கன்னு சொன்னேன். இது சிரியா நங்கையான்னு கேட்பீங்க. இந்த ஊர்லயே சிரியா நங்கை இல்லையே, இந்த இலையை நீ எங்க கண்டுபிடிச்ச? இந்த இலை எப்படி என்ன நல்லா இருக்கும்? நல்லாவும் ஆக மாட்டீங்க, செத்தும் போவாங்க. இப்ப பிரச்சனை சிரியா நங்கை தானா, அதுலதான் பேர் போடாம வச்சிருந்தாங்க. இன்னொரு பேர்லாம் அவரை மறைச்சு வச்சிருப்பாங்க, ஒரு பேருக்கு இன்னொரு பேர் அவரை வச்சிருப்பாங்க. அதனால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப பிரச்சனை எங்கடான்னா இலையில இல்ல, கொடுத்தவங்க கையில இருக்குது. மருத்துவம் எங்க இருந்ததுன்னு கேட்டா இலையில இல்ல, அது கொடுத்த ஒரு நம்பிக்கையோட எடுத்து அது இந்த கசக்கி இந்த மனுஷன் நல்லா இன்னும் நினைச்சாரு. பாம்பு கடிச்சா தூங்காம இருந்தா போதும், என்ன நடக்கும்? ரத்தம் திக்காகும், திரும்ப அது தின்னாயிடும், கொஞ்ச நேரம் ஆகும். அந்த திக்காயி தின்னா ஒரு நேரம் மூச்சுன்னு வந்துட்டான்னா, கம்முனே இருந்துட்டான்னா, இதயத்தை கொஞ்சம் பிடிச்சி வச்சேன்னா திரும்ப அதுவே விஷத்தை வெளியா. இது வந்து விஞ்ஞானபூர்வமா இன்னொரு பக்கம் ஆராய்ச்சி. இது புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அந்த காலத்துல. இந்த இலையும் என்ன பண்ணுதுன்னா உடனடியாக அதை வந்து நீர்த்து போக வைக்குது, விஷமுறிவை செய்ய வைக்குது. உண்மைதான், அதெல்லாம் சரிதான். சிரியா நங்கை விஷக்கடிக்கு மருந்து தான், இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இப்படி நீங்க வச்சுன்னு வாழ முடியாது சித்த மருத்துவத்துல. இங்க பிரச்சனை எங்கடான்னா இங்கதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப இதுல இன்னொரு ஸ்டெப் மேல போய் பசுபமாக்குறேன், லேகியமாக்குறேன் அப்படிலாம் போயிட்டு இப்போ லேகியம். பொதுவா சித்த மருத்துவம்னா என்னடா ஞாபகம் வரும்னா, எல்லாருக்கும் பிறப்புறுப்பு வீங்கி போறதுக்கு மருந்து தருவாராட்டு. ரோட்ல வச்சுன்னு வச்சுன்னு இருப்பாரு, பெருசா பேருக்கு வச்சுன்னு பேடியோ ஒன்று வச்சுட்டு, அது இப்படி இது இது இப்படி இது நான் இப்படி பண்றேன், ஏதோ அப்படி பண்றேன்னு சொல்லி வேடிக்கை பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னா சித்த மருத்துவத்தை அப்படி அந்த அளவுக்கு இருந்து போயிட்டாங்க. சாப்பாடு கூட நீங்க யாருன்னா சொன்ன இந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஆண்மை பெருகும்ட்டா போதும், அந்த சாப்பாடு சாப்பிட்டுருவீங்க. இது சாப்பிட்டீங்கன்னா நீங்க 100 வயசு வாழ்வீங்க. 100 வயசு வாழ்ந்து என்ன பண்ண போறீங்கன்னு கேள்வி கிடையாது, நிறைய ஆயிடும். இப்ப சித்த மருத்துவத்துக்கு நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி மூலிகை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனா அது எப்படி அணுகக்கூடாதுன்னா, நம்ம இப்ப தற்கால மருத்துவ முறை மாதிரி அணுகக்கூடாது. அறிவியல் முன்னேறிச்சு, இந்த காலத்து மருத்துவ முறை எல்லாம் சரியாகவும் தான் இருக்குது. அதில் மாற்று நீங்க உடனே இன்னொரு பக்கம் பேச நினைச்சு போறீங்க. நவீன மருத்துவத்துக்கு எதிரானவும் கிடையாது, ரொம்ப விசேஷமானது. நேரடியாக மருந்தெல்லாம் போட்டா நல்லா ஆயிடுது. ஒரு தோல் கிழிஞ்சிச்சுன்னு சொன்னா அது மேல ஒரு மருந்து தடவைனா நல்லா ஆயிடுது. ஒரு உள்ள வலின்னா அது மேல தடவுனாக்கா அந்த தைலம், அந்த மருந்து, அந்த களிம்பு சரியாகுது. சிறிய நங்கை சாப்பிட்டா பாம்பு கடியும் சரியாகுது. அந்த மாதிரி இலைகளை எந்தெந்த மூலிகைகளை என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன ஆகுன்றதெல்லாம் கூட சொல்லி கண்டுபிடிச்சு எழுதி வச்சுக்கிறாங்க. நான் அந்த அளவுக்கு பரிச்சை பெற்றவனும் நான் மருத்துவனும் இல்லை. ஏன் சத்துவ மருத்துவம் வழக்கு வச்சு போகுது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரிலாம் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு மற்றவங்க குறை சொல்றாங்க. அது கிடையாது. அந்த மனிதனே வித்தியார் வாழணும்னு நினைக்கிற மனிதனா இல்லை. ஏன்னா மருத்துவம் என்ன ஆயிடுச்சு, இல்ல வைத்தியம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பணம் சம்பாதித்துக்கான ஒரு தொழிலா மாறிச்சு. பணத்துக்காக இப்போ ஒருத்தர் உடல் நேரம் சரியில்லாம போனார்னா அதை வச்சு சப்ஜெக்ட் அவரு அதை வச்சு பணம் பண்றது எப்படின்னு ஆயிட்டாங்க. அதனால எல்லாமே நலிவாயிடுச்சு. பணம் பண்றதுன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா எனக்கு தெளிவா அதுக்கான விஷயத்த சொல்லுறது கேட்கறதும் நியாயம் தானே. நீ அந்த உரை இலையை ஊற்றி எப்படியும் நீ சும்மா குத்த இலையை குத்து நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு 10 ரூபாய் கேட்டல, 100 ரூபாய் கேட்டல, அப்போ அது என்ன அமௌண்ட்? ஒரு ஊசி போடுறாரு டாக்டர்னா, இப்ப எல்லாம் தெளிவாயிட்டாருன்னா ஊசி போடுறாரு, என்ன அதுல எவ்வளவு மருந்து இருக்குது, எவ்வளவு வேல்யூ இருக்குது, அதுல எவ்வளவு எம்ஜி இருக்குது, எல்லாம் போட்டு அதில் போட்டு என்னென்ன மருந்துங்க போடுறாங்கன்றதெல்லாம் ஒரு களிம்பு செஞ்சு விற்கிறாங்க, ஒரு பேஸ்ட் செஞ்சு விற்கிறாங்கன்னா அந்த டீட்டெயிலாம் ஒன்றும் இப்போ கூகுளாண்டவர்லாம் வந்துட்டாரு. எல்லா நாலேஜையும் ஷேர் பண்ணி எடுத்து போய் வந்து டம்ப் பண்ணிட்டோம். நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அங்கிருந்து என்ன பண்றது எடுத்து புதுசாக ஒருத்தர் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது எதுவுமே அங்கே போய் வச்சுக்கோம். இப்போ நீங்க ஏஐ கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லணும், சிவகி என்ன சொல்றாரு கடவுள் பத்தினா, கடவுள் சூன்யம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா என்னை பத்தின தகவல் அங்க எல்லாரும் பரிமாற அது எதுவுமே அவங்க போய் பதிவு பண்ணி வச்சுக்கோம். அது மாதிரி பதிவு பண்ணி வச்சுக்கிச்சு. மருத்துவம், ஆங்கில மருத்துவம் பதிவு பண்ணி வச்சிருக்குது. நீங்க எந்த நோய் கேட்டாலும் அதுக்கேற்ற மருந்து இது. அதனாலதான் அவங்க லிஸ்ட் போட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா சொல்ல முடியுது. இன்னும் போய் முடிஞ்சு போயிட்டு விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு மாத்திரையா கொடுக்க முடியுது. நோயான பேருக்கு ஆபத்து இல்லை. நோய் வரத்துக்கு முன்னாடியே ஆரோக்கியமான மாத்திரைகள் எல்லாம்
கொடுத்துருக்குறாங்க. அப்போ சித்த வைத்தியம் இதுல இருந்து மாறுபடுதுன்னா அன்னைக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துருக்குது, பண்ணிருக்கிறாங்க. அதை வளர்த்தெடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, அதை வளர்த்தெடுக்கிறதுக்கோ அதை செய்யறதுக்கோ ஆட்கள் இல்லை. சில பேர்லாம் அந்த மூலிகை மருத்துவம், மூலிகை செடி, மூலிகை விவசாயிகள்லாம் பண்றவங்களும் இருக்காங்க. நம்ம தமிழகத்துலாம் சில பேர்லாம் இப்ப அது கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டு செடிகளெல்லாம் அவங்களே வளர்க்கறது, விதவிதமான மருத்துவ செடிகள் எல்லாம் வளர்க்கறது, மருத்துவ குணம் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, இது ஒரு பாரம்பரியமாவே சில பேர் வச்சுக்கிறாங்க. சித்த மருத்துவம்னா பாரம்பரிய வைத்தியம்னே சொல்லுவாங்க. அப்பா பிள்ளைக்கு புள்ள அப்படியே கடத்தின்னு வர்றது. பொதுவா பொதுவெளிக்கெல்லாம் வரல. ஆனா பொதுவெளிக்கும் வரணும்னா சித்த மருத்துவம்னு ஒண்ணு ஆக்கி சித்த வைத்தியத்தை சித்த மருத்துவமா மாத்தி இருக்குது. அதுக்கான படிப்பும் இருக்குது. நீங்க அதுக்கும் டாக்டர் பட்டம் எல்லாம் கொடுக்கறதுக்கான வந்துட்டாங்க. இப்போ டாக்டர் பட்டம் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா கூட இந்த சித்த வைத்தியம் சொல்லிட்டு நிறைய பேர் அதுல ஆர்வமாகி 3 மாசம் கோர்ஸ், 6 மாசம் கோர்ஸ், 1 நாள் கோர்ஸ் எல்லாம் கொடுக்குது. சித்த வைத்தியத்துக்கு அதெல்லாம் கோர்ஸுக்கு போயிட்டு வந்து பார்த்து நடந்துக்குவாங்க. சித்த வைத்தியத்தின் பேர்ல ஏமாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் சித்த வைத்தியத்துல அந்த மருத்துவம் செய்யற மருத்துவர் தான் முக்கியமே தவிர மாத்திரை மருந்து அவர் கொடுக்குற எதுவுமே முக்கியம் கிடையாது. அந்த மனிதனுடைய தொடு உணர்ச்சி அவன் பார்க்கறது. போன உடனே கைகளை இப்போ ஒரு மிஷினை வச்சு எடுத்துன்னு வந்து இது எவ்வளவு தூரம் துடிக்குது அப்படிலாம் பாக்குறாங்கல்ல, அப்பெல்லாம் அப்படி இல்லை. கைகளை பிடிச்சி மருத்துவர்னாவே கையை பிடிச்சி ஆகணும், மருத்துவர்னாவே புண்ணை அழுத்தி ஆகணும், மருத்துவர்னாவே. அதனால மருத்துவத்துறைக்கு வர்றதுக்கே வந்து இந்த நாச்சங்குச்செல்லாம் இல்லாதவராக இருக்கணும், மலத்தை மூந்து பார்க்கறவராக இருக்கணும், மூத்திரத்தை பிடிச்சி அதுல சாதம் ஒண்ணு போட்டு மஞ்சள் காமல் இருக்குது எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. அது ஒரு பெரிய அந்த பக்கம் பெரிய ஓஷன், அதெல்லாம் நேரம் பேச முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அப்படிலாம் சின்ன சின்ன டிப்ஸுங்கெல்லாம் இருக்குது. உங்க மூத்திரம் வந்து இது பண்ணிட்டு ஒரு சோறு போட்டு வச்சு அது மஞ்சள் கலர்ல மாறினா லிவர் ஏதோ பிரச்சனை ஆயிட்டு இருக்குது, லிவர்ல பிரச்சனை இருக்குது. லிவர்ல பிரச்சனைனா கசப்பானதை சாப்பிட்டா லிவர் வந்து தானே சரி பண்ணும் எல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. இன்னும் சித்த வைத்தியத்துல இதெல்லாம் இருக்குது. சூப்பு குடிக்கிறது, எலும்பு வால் குடிக்கிறது, சைவாசைவெல்லாம் தாண்டி சித்த வைத்தியம் மட்டும் தான் பார்க்கும். ஒருத்தர் முட்டு வலி அப்படின்னு சொன்னா மாடோ ஆடோ முட்டிய வெட்டி கால் எலும்பு வெட்டி சூப்பு இறக்கி அந்த சூப்பை குடிச்சா முட்டி வலி நல்லா ஆயிடும். கண்ணு காது மூக்குலாம் இது மாதிரிலாம் ஆர்கானே எடுத்து சாப்பிட்டு கூட சரி பண்ண விலங்கு கிட்டது எடுத்து இந்த மாதிரிலாம் மருத்துவம்லாம் சித்த மருத்துவத்துல சைவம் அசைவம் கடந்து இப்போ சித்த மருத்துவம் செய்யறவரு அசைவம் செய்யறவரா மாறிட்டாருன்னா அவருதான் அவங்க கதை. சாப்பிடாதுன்றவாரு, சாப்பிட்டனால தான் நோயின்னு வர சொல்லுவாரு. அப்போ மனுஷன் தான் சரி ஆகணும். அப்போ சித்த வைத்தியத்துல முக்கியம் அந்த மருத்துவர். இந்த பக்கம் மருத்துவர் முக்கியமா இல்லையான்னா நீங்க ஒரு 2-3 மருத்துவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்க முடியும். சித்த மருத்துவத்துல ஒப்பீனியன் எல்லாம் கேட்க முடியாது, கேட்டானா நடக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு சித்த வைத்தியம் ஏன் வழக்கு வஞ்சி போச்சுன்னா நேரடியாக ஒண்ணு நடக்குது. நேரம் ஹாஸ்பிட்டல் போறோம், தலைவலின்றோம், அவர் செக் பண்றாரு, ப்ரெஷர் பாக்குறாரு, ஏனால தலைவலின்னு பாக்குறாரு, ப்ரெஷர் குறைக்கலாமான்னு பாக்குறாரு, இல்ல ஒரு மாத்திரை போட்டு தூங்க வச்சா சரியாயிடுவாங்க தூங்க வைக்கலான்னு பாக்குறாரு. மேட்ரு சால்வ். போனோம், ஒரு 200 ரூபாய் கொடுத்தோம், 500 ரூபாய் கொடுத்தோம், வசதி டாக்டர் மருத்துவமனையை பொறுத்து மாறும், வேலை முடிஞ்சிடும். சித்த மருத்துவர்கிட்ட போனா 4 நாள் 5 நாள் வர சொல்லுவாரு, அது ஒரு வேலையாக்கிடுவாரு. இனி நிறைய சித்த மருத்துவம்னா நிறைய கஷ்டப்படுறதாயிடும். ஒன்னு சித்த மருத்துவரே இப்ப என்ன ஆயிடுவாருன்னா அக்கு பஞ்சர் பண்றேன், அக்கு ப்ரெஷர் பண்றேன், பலதெல்லாம் பல கலைகளை கற்று மொத்தமா இருக்குவாரு உங்க மேல. அவருக்கு என்னன்னா தெரியுமோ அவ்வளவும் இருக்குவாரு. நீங்க பாவம் ஆயிட்டீங்க. அதனால நிறைய பேருக்கு சித்த மருத்துவத்து மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு, யாரும் செய்யறது இல்ல. சித்த மருத்துவர்களும் இப்ப இல்லாம ஆயிட்டாங்க. ஏன்னா பாரம்பரியமா செஞ்சிருந்தாங்க, அதுல பெரிய பெரிய வருமானம் இல்லை, வாழ்க்கை அதுல வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் சொல்ல அது நடக்கல. அதனால அது வழக்கு வச்சு போயிடுச்சு. மருந்தெல்லாம் இப்ப பருப்பொருள் வச்சு மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சு, வேதியியல் பொருள்லாம் கண்டுபிடிச்சு, எல்லா உள்ள உடம்புல எங்கெங்க என்னென்ன சுரக்குதுன்றதெல்லாம் பார்த்து என்னென்ன சுரப்பிக்கு என்னென்ன வேலை செய்யணுன்ற மாதிரி பார்த்து மருந்துகளை வச்சுட்டு நோய்களுக்கெல்லாம் டீட்டெயில்டா யார் வேணா இப்ப போய் ஏஐ கிட்ட கேட்டாவோ இல்லது நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா யார் வேணாலும் படிக்கலாம். பாரம்பரியமா படிக்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணா போய் டாக்டர் ஆகலாம், யார் வேணா அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம், யாருக்குன்னா யார் வேணாலும் மருத்துவம் பார்க்கலாம். வைத்தியம் பார்த்தவங்க பாரம்பரியமா பார்த்தாங்க, மருத்துவம் பார்க்கறவங்க பாரம்பரியம் இல்லாம பார்த்ததுனால எல்லாருமே ஈஸியாவும் ஆனதுனால எல்லாருக்கும் படிக்க முடியாததுனால டாக்டர்ஸ் வந்துருந்ததுனால சித்த வைத்தியம் வழக்கு வந்தது. திரும்ப எத்தனை வரணும் அப்படின்னா அந்த மனுஷங்களை உருவாக்கணும், அன்பான மனுஷங்களை, வித்தியார் மேல கருணையா இருக்கிற மனிதர்களை உருவாக்கி அவங்களுக்கு இந்த மூலிகை மருந்தும் தெரிஞ்சிருக்கும். 2வது
இலைகளை பற்றின விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா ஆகணும்னு நினைக்கணும் வித்தியாரை. அப்போ இதுவாயிடும். இவன் வந்து எங்கேயோ போவான், அவன் கற்றுக் கொடுப்பான். போன உடனே பேதிக்கு கொடுத்தா தான் உடம்பு சரியாயிடும். அப்போ முதல்ல வந்து டாக்ஸின் எல்லாம் வெளியே தரணும் அப்படின்னு போன உடனே சித்த வைத்தியர்கிட்ட போனா உப்பு எடுத்து பித்த கசாயம் இதை சாப்பிடுவாரு. அதை வாங்கி வந்து சாப்பிட்டு பேதி ஆகிட்டு டயர்டாகி ஏதுக்க முடியாம குளுக்கோஸ் வச்சு நிற்போம். அப்ப சித்த வைத்தியமும் போச்சு, அந்த டாக்டருக்கு ஒரு வருமானமும் ஆச்சு. ஏன்னா இப்ப குளுக்கோஸ் ஏறினுக்குறேன். அவர்கிட்ட போய் ராஜ பேதி மருந்து இது மாதிரி பர்மனண்டா மருந்து, சித்த வைத்தியம்னா மருந்துகளை செஞ்சு விற்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வியாபாரம் பண்றதுக்கு நோக்கமாயிட்டாங்க. அங்க சித்த வைத்தியத்துல மருந்துகள் முக்கியம் இல்ல, மனுஷன் முக்கியம். இன்னைக்கு மனுஷன் முக்கியம் இல்ல, ரோபோ கூட ஊசி போடும், ரோபோ கூட சரி பண்ணணும். இப்ப ஆபரேஷன்லாம் கூட ரோபோ பண்ண வந்துச்சு. இங்க உள்ள ட்ரீட்மெண்ட்லாம் ஆர்கான்லாம் எப்படி இருக்கு, என்ன சைஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் பாக்குறாங்க. மூளைக்குள்ள எப்படி எல்லாம் இது இருக்குது, எங்கன்னா என்ன இருக்குதுன்னு பாக்குறாங்க. அதுவே ஊசி அங்கே எடுத்து போய் பிளட் கிளட் ஆயிடுச்சுன்னா அங்கேயே ஊசி எடுத்து போய் அந்த கிளாட் ஆன எடுத்து எடுக்குது. இதயத்தில் அடி பண்ணாக்கா அதுவே உள்ள எடுத்துன்னு போயிட்டு உள்ள போய் என்லார்ஜ் பண்ணி அந்த இடத்த என்லார்ஜ் பண்ணி டியூப்லாம் வைக்குது, ஸ்டட் வைக்கிறது. இந்த மாதிரிலாம் ரொம்ப அதி வேகத்துல அதிநவீன முறையில ரொம்ப அட்வான்ஸா போயிட்ட பிறகு ஆரம்பத்தில் இருந்த அந்த சித்த மருத்துவம் சித்த வைத்தியம் எல்லாம் போக தான் செய்யும். நீங்க சித்த வைத்தியம் எல்லாம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்க நல்ல மனிதரா மாறுங்க. நல்ல மனிதரா மாறி மேலும் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீ ஏன் பண்ணக்கூடாது என்ன கேட்கறீங்க, எனக்கு அது வேலை இல்லை. இது தலைப்புன்றதுனால அது மாதிரி சொல்றேன். சித்த வைத்தியம் தேவையா இல்லையான்றது வைத்தியரை பொறுத்து இருக்குது. மக்கள் பண்ணுவாங்கன்னாக்கா அந்த வைத்தியர் நல்லா இருந்தாக்கா அதை நாடி வருவாங்க தானே. ஊசி இல்லாத, வெட்டு இல்லாம, மருந்து இது இல்லாம, எனக்கு வந்து பின்விளைவுகள் இல்லாம, பக்க விளைவு இல்லாம ஒரு மருத்துவ முறை அந்த இயல்பான மருத்துவ முறை தான். சாப்பாட்டிலேயே சரி பண்ண முடியும். உணவே மருந்து அப்படின்லான்றதுலாம் அது சித்த வைத்தியர்கிட்ட தான் வந்தது. நாம சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் சித்த வைத்தியர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது, சித்தர்களால் தான் கண்டுபிடிச்சிருந்தது. அந்த சித்த வைத்தியம் பார்த்தவங்களுக்கு பேர் சித்தர்கள். இப்போ உதாரணத்துக்கு பழனியில ஒரு சிலையை செஞ்சு அதில் பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலை குற்றாடிக்கிறாங்க. ஏன்னா அது அபிஷேகம் பண்ணி அதில் மூலிகையெல்லாம் கலந்து வந்தா குற்றா நீ நல்லா இருப்ப வாழ்க்கையில. இப்போ இது மாதிரி தெரிஞ்சவொடனே பின்னாடி ஃபுல்லாக சொல்லி எடுத்துக்கிறாங்க. அந்த இது இப்போ நவபாசனத்தை வச்சு ஒருத்தர் செஞ்சு கொடுத்துட்டு போய்கிறாரு. சரி இந்த மக்கள் நல்லா இருக்கணும்ட்டு ஒன்றுமே செஞ்சு கொடுத்துட்டு போய்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தமாக ஞான வெட்டியான ஒரு நூல் படித்தேன் நானே. அது நிறைய எப்படி குழந்தை உருவாகுது, குழந்தை உருவாகி அது வளர்றது விதம் எப்படி, அதுக்கு எந்த மாதிரியான உணவெல்லாம் தேவைப்படுது, ஒரு ஆணா இருக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது, பெண்ணா இருக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது, மாதவிடாய் எப்படி வருது, அது எப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யுது, அது சரியாக்குறதுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி மனிதனை உயிரோட ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க. சித்த வைத்தியம் மட்டும்தான் சொல்லுது. இதயம் பச்சை மருத்துவம்னா அதை கண்டுபிடிக்கவே இல்லை. இருந்தாலும் கட் பண்ணி நான் சித்த வைத்தியம் கட் பண்ணி பார்த்தது இல்லை. அப்ப எப்படி அவனுக்கு பச்சை தெரிஞ்சதுன்னா போர்க்களங்கள்ல அடிப்பட்டவனை ராவாவே பார்த்துக்கிறாங்க. மனிதர்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. கட்டெல்லாம் போட்டு இன்னைக்கு எலும்பு முறிவு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க சித்த வைத்தியம் தான் போவீங்க. ஏன்னா அவங்க தான் மூலிகைலாம் போட்டு வச்சு கட்டி அந்த எலும்பு முறிவை சரி பண்ணிடுறாங்க. இங்க ட்ரில்லாம் பண்ணி ஸ்க்ரூ போட்டு பிளேட் வச்சு அதுவும் காசை பொறுத்து நீங்க எந்த காசு கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளேட் வச்சு டைட் பண்றாங்கன்னா சித்த வைத்தியத்துல இன்னைக்கு எலும்பு முறிஞ்சிச்சுன்னா அது மொத்தம் மூளையை வச்சு கட்டி அந்த எலும்பை ஒட்டிடுறாங்க. முடியுது. சித்த வைத்தியம் வழக்கு வஞ்சி போச்சானா இல்ல, சில விஷயங்கள்லாம் அதுகிட்ட இருக்கதான் செய்யுது. பட் இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா மனிதர்கள்லாம் அதாவது அந்த மருத்துவம் செய்யறவங்க எல்லாம் சரியானாங்கன்னா கட்டாயமா அது இன்னொன்னு சரிப்பட்டு வரும். எல்லாருமே அங்க போறதுக்கும் வருவாங்க, நல்லாவும் இருக்கலாம். பட் சித்த வைத்தியம் ஒரு பின் விளைவுகள் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு நல்ல வைத்தியம், ஒரு நேர்மையான வைத்தியம், இறைவனால் நமக்கு அருளப்பட்ட ஒரு வைத்தியம், இறைவன் நமக்கு கொடுத்த திறமையினால புத்திசாலித்தனத்தால் உருவானது. அப்போ மருத்துவம் இதெல்லாம் திறமையான புத்தினா இது திறமையை வேற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தருடைய நாலேஜ்ல இருந்து ஒருத்தர் மூலியமா வந்தது. மனுஷனுக்கு இங்க வேலை இல்லை, ஏன்னா அறிவியல் பூர்வமானதா மாறிச்சு. ஒருத்தர் சொல்லுவாரு, ஒருத்தர் அது கற்றுது இன்னொரு மருந்து கண்டுபிடிப்பாரு. இப்போ கேன்சர்னு ஒன்று வந்தா அதுக்கு ஒரு மருந்து இதுன்னு ஆயிட்டு அது என்னென்னலாம் வருது, அது எப்படி பண்ணலாம், அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு ஒருத்தர் சொன்னார்னா அதுக்கு அட்வான்ஸா இன்னொருத்தர் வந்து இதுக்கு இந்த மாதிரியும் பண்ண முடியும், ரெமிடிஸ் இந்த மாதிரி ஒரு ரெமிடிஸ் இதெல்லாம் மாத்தினே போவாங்க. சித்த மருத்துவர்கள் அப்படி மாறவே விட மாட்டாங்க. ஒருத்தர் புதுசாக இன்னொன்று என்ன சொன்னா, இப்போ நானே இப்போ சொன்னேன் இங்கே சண்டைக்கு வந்தாலும் வருவான். சிறியா நங்கை கொடுக்காம வேற எந்த இலையனா கொடுத்தாக்கா எல்லாம் குழைக்க மாட்டான்னு கூட சண்டை போடுவான்.
கீழே கமெண்ட்ல எதனால இங்கேயே கூட தெரியாது. ஏன்னா ஒத்துக்க மாட்டான், இன்னொரு மனுஷனை ஒத்துக்கிறது இல்லை. ஆனா இந்த அறிவியல் அப்படி கிடையாது. எந்த மனிதன் இது மூளை அந்த எந்த நாலேஜ் வந்தாலும் அதை எடுத்துக்கின்னு அட்வான்ஸா இருக்குது, நல்லா இருக்குதுன்னா டக்குன்னு செட் பண்ணி பார்த்து அதை ஒத்துக்கிறாங்க, லேபுக்கு கொடுக்குறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்து பார்க்குறாங்க, மருந்து சரியாகுது என்ன உடனே அந்த மருந்து அக்செப்டன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு தனியாக ஒரு ஆர்கனைசேஷனே வச்சுக்கிறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால மருத்துவ முறையே அது மாறினே இருக்குது, புதுசு புதுசாக கண்டுபிடிப்புகள் வந்துனே இருக்குது, டிவைஸுங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. மருத்துவம் செய்யறதுக்கான டிவைஸ் என்கிட்ட இருக்கிற ஒருத்தர் வந்து உபதேசம் ஆகணும் கூட கனடாவில் இருந்தான் செய்யறாங்க. அந்த அந்த மிஷின்லாம் செய்யுது. வாந்தி எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினு, மலத்தை எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினு, குடல் கழுவி விடுறதுக்கு ஒரு மிஷினு, இதய அடைப்பு எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினு, கண் அறுவை சிகிச்சை பண்றதுக்கு ஒரு மிஷினு, அந்த மாதிரிலாம் கருவிகள் நிறைய. சித்த வைத்தியர்கள் கருவிகள் பக்கம்லாம் நிறைய போல ஒன்றும் அந்த பக்கம் அவங்க வளரவும் இல்லை. இது எப்படி அந்த பக்கம் எடுத்துன்னு போலான்னு யாரும் ஆராய்ச்சியும் பண்ணல. அது ஏன்னா பாரம்பரிய சொத்தா மாறி இருந்தனால ஆராய்ச்சி பண்றதுக்கு போல, ஆராய்ச்சி பண்றதுக்கு கொடுக்கல. ஆனா நம்ம நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல நிறைய பொருள்கள் அங்கங்க வந்ததுதான். மிளகு, சீரகம், மிளகு சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டா இப்பவும் சொல்லுவாங்க, சரி பிடிச்சிச்சுன்னா ரசம் சாப்பிட்டு, இல்ல கோழியை நல்லா நசுக்கி நண்டு போட்டு ரசம் சாப்பிட்டு, இல்ல கோழி ரசம் சாப்பிட்டு நல்லா ஆயிடுவேன், சாப்பிட்டா நல்லா ஆயிடும். இதெல்லாம் சித்த வைத்தியம் தான், அங்கதான் வந்ததுதான். நம்ம நடைமுறைக்கு ஒண்ணு வந்து நிறைய அதுவே கூட நிறைய சித்த வைத்தியங்களுக்குரிய நீ மருந்து சாப்பிடுவார் கூட போயிடுவாங்க. நம்ம இங்க போய் பார்மசியில போய் நம்ம ஏதோ ஒன்று கேட்டு வாங்கி சாப்பிட முடியும். சித்த மருத்துவங்கள்ல போனாக்கா அப்படி இல்லை. இப்போ அது மாதிரி அங்கே ஆயிட்டாங்க. என்ன வாங்கி சாப்பிட முடியும் நீங்க அப்படின்னா, இந்த ஆண்மை மருந்துகள்லாம் ஈஸியா வித்து நிற்பாங்க. இங்க பார்த்தா கொடி போட்டு அது இந்த இதுலேயே சாப்பிட்டு அதுலேயே சாப்பிட்டு, அதிகபட்சமா இப்போ வந்து அசுவகந்தாலேயே நீங்க சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது. திரிப்பலா, திரிக்கடுகு இது மாதிரிலாம் செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சகல செஞ்சவினின்னு ஒரு மருந்து ஒண்ணு. மருந்து இல்லாம வாழலாம்னு சொல்லவே மாட்டாங்க. மருந்து இல்லாம வாழனா பணம் எப்படி வருதுன்ற மாதிரி ஒரு நோக்கம் வந்துடும். மருந்தும் வேலை செய்யும், இல்லைன்னா சொல்ல முடியாது. சித்த வைத்தியத்தை பத்தி நான் பேசணும் அப்படின்னா இவ்வளவுதான் பேச முடியும். நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் முதல் சித்த வைத்தியம். ஒருத்தர் தன்னை தானே நினைக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருந்தேன் நினைச்சிட்டாருன்னா என்ன சாப்பிடுவாருன்னா ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவார். எதெல்லாம் நான் சாப்பிட்டா ஹெல்த்தியா இருப்பேன், யாரு கேட்கணும்னா அவரே கேட்கணும். வேற யாருன்னா கேட்டா யூடியூப் பாத்தீங்கன்னா அவன் ஒன்னு சொல்லியிருப்பான், உங்களுக்கு கதை முடிஞ்சு போச்சு. காலங்காத்தால 2 பாயில்டு எக்கு சாப்பிட்டுருவோம், இன்னொருத்தர் 2 பாயில்டு எக்கு காலையில் சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ட்ரபிள் வந்துடும். உங்களுக்கு 2 பாயில்டு எக்கு வாங்குறதுக்கு காசே இருக்காது. நம்ம கஷ்டப்படுவீங்க. நம்ம கஞ்சி குடிக்கணும், நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிடலன்னு நினைச்சுக்கோங்க. எதை சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிடுங்க, ரொம்ப சிம்பிள். எதை சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிடுங்க. இது நமக்கு எப்படி இருந்தாலும் கடவுள் மாத்திடுவாருன்னு நினைச்சு சாப்பிடுங்க. அதுக்கிட்ட ஏழ்மையிலே இருக்காதீங்க, வசதியா சாப்பிடணும். ஒரு நாள் முட்டை சாப்பிடுங்க, ஒரு நாள் கறி சாப்பிடுங்க, ஒரு நாள் பொங்கல் சாப்பிடுங்க, ஒரு நாள் இட்லி சாப்பிடுங்க, ஒரு நாள் வேற எதனா ட்ரை பண்ணுங்க. என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுங்க, ஆனா சந்தோஷமா சாப்பிடுங்க. மனசு நல்லா ஆரோக்கியமா வைங்க. தேவையில்லாத மலச்சிக்கல் வந்தா கூட பிரச்சனை கிடையாது, வேதிகிரி சாப்பிட்டுலாம். ஆனா மதச்சிக்கல் வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு மதத்தை வெறுப்பா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்றது வெறுப்புல இல்லை, மறக்கிறதுக்கு. அவனா நினைச்சுக்கிறான்னா வெறுப்புல பேசிக்கிறேன்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு மனுஷன் மேல எந்த வெறுப்புமே எனக்கு இல்லை, மதத்து மேலதான் எனக்கு வெறுப்பு. சித்த வைத்தியத்தை பாருங்க, படிங்க, புக்குங்கெல்லாம் தனித்தனியா வந்துருக்குது. நீங்களும் ஒரு சித்த வைத்தியரா மாறினாலும் மாறுங்க. சித்த வைத்தியர்களை கொஞ்சம் கேவலமா பார்க்கறத விட்டுருங்க. அவங்களும் பாவம் தான், அவங்களும் நிறைய படிச்சுட்டு அதுக்காகலாம் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சித்த வைத்தியர்கள் நல்லது செய்யறதுக்குன்னு வந்தவங்களும் இருக்கிறாங்க, மனமாற்றத்துக்கு வந்தவங்களும் கூட சில பேர் இருப்பாங்க. எல்லாத்துலயும் சில தப்பானவங்க இருக்கதா செய்வாங்க. சில தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தான் போய் புத்தகங்கள்லாம் தேடி, நிறைய புத்தகம் அப்படின்னு சொன்னா ஞான விட்டியான் என்ன தெரிஞ்சது நிறைய இருக்குது. சித்த வைத்தியத்துக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. இங்கே வடகரையில இருந்து ஒருத்தர் அந்த ஒரு கூட்டம் இருக்குமே, சித்த வித்தியார்த்திகள்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த மருந்தெல்லாம் செய்யறாங்க, தனியா முக்கிய வச்சுக்கிறாங்க. என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்துக்கெல்லாம் செஞ்சு முக்கிய வித்துக்கிறாங்க. நீங்க அதுக்கு போலாம், நீங்க சித்த வித்தியார்த்தி அப்படின்ட்டு அந்த இடத்துல போய் அந்த மருந்தெல்லாம் எடுத்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன ஒன்னா சைவம் அப்படி இப்படின்னு, ஆனா நீங்க தான் பாத்துக்கணும். இப்ப சித்த வைத்தியர்கள்னு சொன்னோடனே அந்த சைவ ஆசிரியத்துல வந்து சண்டையில வந்து நிற்பாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பிரச்சனை, மற்றபடி நல்லதுதான் மருந்து. மருத்துவத்தை பாருங்க, சரியா? இது கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் தான், நான் என்ன செய்யட்டோம் பேசிட்டேன். நல்லா இருங்க, வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுறேன்.
நாடு நல்லா இருக்குது, இந்த ஊரு நல்லா இருக்குது, இதெல்லாம் நம்ம தனியா ஒரு நாள் பேசுவோம். நல்லா இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.